வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இந்த வீடியோவில் நம்ம எம்எஃப்எல்லோட Q3 ரிசல்ட்ஸை பார்ப்போம். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எம்எஃப்எல்லோட Q3 ரெவென்யூ 538 கோடி, ப்ராஃபிட் 77 கோடி, மார்ஜின் 14.3%, EPS 18.58 rupees. ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 27% உயர்ந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 3% டவுன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 10% உயர்ந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 15% டவுன் ஆயிருக்கு. மார்ஜின் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 2.3% குறைஞ்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 2.1% குறைஞ்சிருக்கு. EPS இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 1.8 rupees அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 3.46 rupees டவுன் ஆயிருக்கு. Q3ல எம்எஃப்எல்லோட மார்ஜின் 2.3% குறைஞ்சிருக்கிறது பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக இருக்கு. Q3ல எம்எஃப்எல் 2.5 rupees டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு ரெக்கார்ட் டேட் 1 February, பேமெண்ட் டேட் 8 February. Q3ல எம்எஃப்எல் தங்கள் ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸை 0.09% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. Q3ல அவங்களோட ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் 71.21%. கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் 250 கோடி முதலீட்டில் சிபிவிசி ரெசினோட கெப்பாசிட்டியை மேலும் 45,000 டன் அதிகரிக்க போகிறாங்க. ஏற்கனவே அவங்களோட சிபிவிசி கெப்பாசிட்டி 30,000 டன். இந்த எக்ஸ்பான்ஷன் மார்ச் 2024 முடியும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த எக்ஸ்பான்ஷன் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை மேலும் உயர்த்தும்னு எதிர்பார்க்கப்படுது. மார்ஜின் டிக்ரீஸ் ஆயிருந்தாலும் இந்த எக்ஸ்பான்ஷன் ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது.